பிரியமானவனே, உன் ஆத்துமா வாழ்கிறது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிருக்கும்படி வேண்டுகிறேன். 3 யோவான் 1:2. வேதம் நம்மை பிரியமானவனே என்று அன்போடு அழைக்கிறது. தேவனுக்கு பிரியமானவர்களாய் நாம் காணப்படுவது எவ்வளவு பாக்கியமான காரியம்! கர்த்தர் தானியேலை பிரியமானவனே என்று அழைத்தார். தானியேல் 9:23. ஏனோக்கை பிரியமானவனே என்று அழைத்தார். கர்த்தர் இன்றைக்கும் நம் ஒவ்வொருவரையும் கூட பிரியமானவனே என்று அழைத்து ஆசீர்வதிக்கிறார். நீங்கள் எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாய் இருக்க வேண்டும் என்பதற்காகவே அவர் வானத்தின் பலகணிகளை திறக்கிறார். மல்கியா 3:10. நீங்கள் எல்லாவற்றிலும் வாழ்ந்திருக்க வேண்டுமென்றால் கர்த்தருக்குரியதை கர்த்தருக்கு என்று செலுத்துங்கள். அப்பொழுது கர்த்தர் உங்களை 1000 மடங்கு ஆசீர்வதிக்க வல்லமையுள்ளவராய் இருக்கிறார். உபாகமம் 1:11. வேதம் சொல்லுகிறது, கர்த்தரின் ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும், அதனோடே அவர் வேதனையை கூட்டார். நீதிமொழிகள் 10:22. நீங்கள் எந்த நிலைமையிலும் கர்த்தரை தேடுவீர்களாக, அவருடைய ஊழியங்களை தாங்குவீர்களாக. கர்த்தர் தாவீதை எவ்விதமாக ஆசீர்வதித்தார் என்பதை எண்ணி பாருங்கள். தேவரீர் என் ஆண்டவராய் இருக்கிறீர். என் செல்வம் உமக்கு வேண்டியதாயிராமல் பூமியிலுள்ள பரிசுத்தவான்களுக்கும் நான் என் முழு பிரியத்தையும் வைத்திருக்கிற மகாத்மாக்களுக்கும் அது வேண்டியதாயிருக்கிறது. சங்கீதம் 16:2-3 என்று அவர் சொன்னதே ஆசீர்வாதங்களுக்கு காரணம். எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாய் இருப்பதோடு கூட உங்களுடைய ஆத்மா வாழ வேண்டும் என்றும் தேவன் விரும்புகிறார். உங்களுடைய ஆத்மா வாழ்ந்திருக்கும் போதுதான் மற்ற காரியங்களிலும் உங்களால் சந்தோஷமாக வாழ்ந்திருக்க முடியும். வேதம் சொல்லுகிறது, மனுஷன் உலகம் முழுவதையும் ஆதாயப்படுத்தி கொண்டாலும் தன் ஜீவனை நஷ்டப்படுத்தினால் அவனுக்கு லாபம் என்ன? மார்க்கு 8:36. உலக பிரமாண வாழ்க்கையை காட்டிலும் ஆத்மாவின் வாழ்வு மிகவும் முக்கியமானதாக இருக்கிறது. ஆவிக்குரிய ஆசீர்வாதத்தின் வாழ்வு மிகவும் அவசியமானது. கர்த்தர் இன்றைக்கும் உங்களை உன்னதத்துக்குரிய சகல ஆசீர்வாதங்களினாலும் ஆசீர்வதிக்க விரும்புகிறார். நீங்கள் குறையுள்ள ஜீவியத்தை கர்த்தரிடத்தில் வாஞ்சிப்பீர்களாக. ஒரு நன்மையும் குறைபடாது என்று கர்த்தர் நமக்கு வாக்களித்திருக்கிறாரே. சங்கீதம் 34:10. நீ அநேக ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பாய், நீயோ கடன் வாங்காதிருப்பாய். உபாகமம் 28:12. நீதிமானுடைய வீட்டில் அநேக பொக்கிஷம் உண்டு, துன்மார்க்குடைய வருமானத்திலோ துன்பம் உண்டு. நீதிமான் 15:6 என்று வேதம் சொல்லுகிறது. தேவ பிள்ளைகளே, நீங்கள் எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாய் இருக்க வேண்டும் என்பதற்காகத்தான் இயேசு கிறிஸ்து அடிமையின் ரூபம் எடுத்தார், தரித்திரரானார், மரண பரியந்தம் தம்மை தாழ்த்தினார். அவருடைய தரித்திரத்தினால் நாம் ஐஸ்வர்யவான்களாயிருக்கிறோம். நினைவிற்கு, நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையை அறிந்திருக்கிறீர்களே. அவர் ஐஸ்வர்யம் உள்ளவராயிருந்தும் நீங்கள் அவருடைய தரித்திரத்தினாலே ஐஸ்வர்யவான்களாகும்படிக்கு உங்கள் நிமித்தம் தரித்திரரானாரே. 2 கொரிந்தியர் 8:9.